ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இன்றைய காலகட்டத்தில் 2 பவுன் தங்கம் வாங்க எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது தங்கத்தோட விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் தங்கத்தை வாங்குறதுக்கான வசதிகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க. பட் வசதிகள் இல்லாதவங்க அமௌண்ட் வந்து இல்லாமல் இருக்கும், நாங்கள் எப்படி தங்கம் வாங்குறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஐடியா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் எத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி தங்கம் வாங்க இப்படியும் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா தங்கத்தோட விலை பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் கிட்டத்தட்ட ஒரு 4000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து விலை வந்து குறைஞ்சிருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக தங்கத்தை சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இதில் வந்து எப்போவுமே நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயம், வருமானம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் நானும் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நான் சேவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதே மாதிரி கோல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் நான் 1 பவுன்லேருந்து 5 பவுன் வரைக்கும் சேமிப்பேன், 5 வருஷத்தில் 6 பவுன்லேருந்து 10 பவுன் வரைக்கும் சேமிப்பேன். இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக நான் வந்து சொல்லியிருக்கிறேன். பட் வந்து உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இதே வந்து நானும் என்னுடைய கோலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கமும் 10 வருஷத்துக்குள்ள குறிப்பிட்ட அளவு தங்கமும் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி தான் சேவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா டோன்ட் கம்பேர் அதர்ஸ் அப்படிங்கிறது தான். நம்ம எப்போவுமே நம்மளுடைய வருமானம் எப்படி இருக்கோ அதுக்குள்ளே நம்ம வந்து தங்கத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்க வந்து அவங்களுக்கான வருமானம் நிறைய இருக்குது, அதனால் நிறைய சேமிக்கிறாங்க, அவங்களாலலாம் பண்ண முடியுது, என்னால் பண்ண முடியல அப்படின்னு கண்டிப்பாக நம்ம வந்து எப்போவுமே யாரையோடையும் நம்மளை வந்து கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. நம்மளோட வருமானம் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான கோலையும் டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதை வாங்குறதுக்கான முயற்சிகள் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் செய்ய முடியும், வாங்கவும் முடியும், சேமிக்கவும் முடியும். நான் வந்து இந்த இடத்துல எதுக்காக 400 கிராம்ஸ்ன்னு போட்டிருக்கேன்னா, ஒரு ஃபேமிலி இருக்கும் அப்படின்னா எக்கனாமிஸ்ட் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் தங்கம் வந்து கண்டிப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ கோல்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்து 6400 ரூபாய். நான் வந்து என்ன ரேட் சொல்கிறேன்னா 6/8/24 இன்னைக்கு 6400 ரூபாய். இந்த ரேட்டை பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பவுனுக்கு 4000 ருபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இது நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். இப்போ வந்து யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்கெல்லாம் நம்ம வந்து இதை வாங்குறதுக்கான முயற்சிகளை பண்ணலாம். ஏன்னா கோல்டோட ரேட் வந்து இதே வந்து அளவுலேயே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னொரு 5 இயர்ஸில் இதை வந்து டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாங்குறதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். இப்போ வந்து எப்போவுமே நம்ம வந்து கோல்டு வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்டேஜ் வந்து ஒரு 3% வந்து காயின்ஸ்க்கு வரைக்கும் இருக்கும். அதாவது 1%லேருந்து 3% வரைக்கும் கண்டிப்பாக காயின்ஸ் வாங்கும்போது நம்ம வந்து கூடுதலாக கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ 100 ரூபா பொருளை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 130 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதே வந்து வேஸ்டேஜ் வந்து ஜுவல்லரியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10%க்கு மேலே தான் இருக்கும். நான் வந்து இங்கே அப்ராக்சிமேட்டாக 12% அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இப்போ ஜிஎஸ்டி இது இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3% வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ காயின்ஸாக இருக்குன்னா வெறும் 3% ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுக்கணும். பட் வந்து ஜுவல்லரியாக வாங்குறோம்னா 12% ப்ளஸ் வந்து 3%, அப்போ 15% வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஜுவல்லரியாக வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடிப்பெருக்கில் நான் என்ன வாங்கியிருக்கேன், எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நான் வாங்கினது. இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3/8/24ல் கோல்டோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 6470 ரூபாய். இது வந்து அன்னைய ரேட்டுக்கு நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னைய ரேட்டுக்கு நம்மளுக்கு வந்து குறிப்பிட்ட அளவு தங்கம் வாங்கணும்னா எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6470 ரூபாய் ஒரு கிராம் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வாங்கினது கோல்டு காயின்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். 2 கோல்டு காயின்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அது எவ்வளோ கிராம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து 4 கிராம் 5 மில்லிகிராம் இருந்துச்சு. இன்னொரு கோல்டு காயின் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 4 கிராம் தான் இருந்தது. கரெக்டாக 4 கிராம் இருந்துச்சு. இன்னொரு கோல்டு காயின் பார்த்தீங்க அப்படின்னா 8.5 மில்லிகிராம் இருந்துச்சு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் 16 கிராம் 10 மில்லிகிராம் வாங்கியிருக்கேன். அப்போ 16 கிராம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் 2 பவுன் வந்து வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வாங்குறதுக்கு எனக்கு பணம் வந்து எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அட்சய திதி டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் வந்து இப்போ ஆடிப்பெருக்கப்போ பார்த்தீங்கன்னா 3% வந்து காயின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இது வரைக்கும் 2% தான் இருந்துச்சு. இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 1 மந்த்தாக 3% மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க எங்கே வந்து கம்மியாக கிடைக்குதுன்னு. ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரியான வேஸ்டேஜ் வந்து போயிட்டுருக்கு. ஆனால்
1%லேருந்து 3% வரைக்கும் மேக்ஸிமம் காயின்ஸ் வந்து எல்லா கடைகள்லையும் வாங்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இப்போ வந்து 4 கிராமுக்கு 3% வந்து வேஸ்டேஜுக்கு ரூ. 776 நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அதேமாரி இதுக்கும் வந்து ரூ. 776. அதே 8 கிராமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3% ரூ. 1552.80. இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 கிராம் கோல்டு வாங்குறதுக்கு ஜிஎஸ்டியோட வேஸ்டேஜோட சேர்த்து ரூ. 26,889 689. இது பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 26,656. ஒரு பவுன் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 53,355. அப்போ கோல்டுக்கும் வேஸ்டேஜ் 3%க்கும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னா ரூ. 1,06,690 வந்து நான் வந்து பே பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது இல்லாமல் நம்ம வந்து எப்பவும் ஜிஎஸ்டி 3% கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து 1,600 டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 1,09,890 நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருந்துச்சு. இதை நாங்கள் எப்படி பே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதில் வந்து நான் வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து நான் பே பண்ணேன். இந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட் பண்ணும்பொழுது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதனால் வந்து நாங்கள் யூபிஐ பேமெண்ட் பண்ணணும். என்னென்ன பேமெண்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ரூ. 9,700 ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 130 வந்து ஒரு பேமெண்ட் வந்து எங்களுக்கு மைனஸ் ஆனிச்சு கார்டை யூஸ் பண்ணும்பொழுது. அதே மாதிரி யூபிஐ பேமெண்ட்டு 50,000 இப்படி பண்ணணும். அதாவது வந்து இந்த ரூ. 130 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒரு சில ஏடிஎம் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் அங்கே தான் நான் வந்து புதுசாக பார்த்தேன். அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து சில ஏடிஎம் கார்ட்ஸோட நேம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த கார்டை வந்து நம்ம வந்து அங்கே ஸ்வைப் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய கார்டு யூசேஜுக்காக பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்குமா, அந்த பாயிண்ட்ஸுக்கான அமௌண்ட்டை வந்து இதில் மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதா சொன்னாங்க. எங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த கார்டு மட்டும்தான் அவங்க சொன்ன கார்டில் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கார்டு வந்து காமிச்சாங்க. பட் வந்து அதில் நாங்கள் வச்சிருந்தது ஸ்டேட் பேங்க்கு. அந்த கார்டை வந்து அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு பாயிண்ட் இருந்தது. அந்த பாயிண்ட்டுக்கு ரூ. 130 மைனஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரூ. 130 மைனஸ் பண்ணாங்க. இந்த அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 50,000 பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட் வந்து நான் பண்ணேன். இப்போ வந்து யூபிஐ பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து ஜிஆர்டியில் வந்து நம்மளுக்கு வந்து யூபிஐ பேமெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. இதுலேயே வந்து நான் என்ன கிஃப்ட் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் அது வந்து ஒர்த் இல்லையா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 50,000 பே பண்ணோம். பட் வந்து 50,000க்கு 1 லேக்குக்கு மேலே வந்து பேமெண்ட் லிமிட் இல்லை அப்படின்னு சொன்னதுனால 9,700 மட்டும் கார்டில் கொடுத்துருந்தோம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1,09,890 கொடுத்து நான் வந்து 8 கிராம் அதாவது 16 கிராம் புள்ளி 10 மில்லிகிராம் 2 பவுன் வந்து நான் வந்து வாங்கினேன். இது எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த யூபிஐ கிஃப்ட்டுமே உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்னைய ரேட்டில் வந்து நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து 3ஆம் தேதி நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ வந்து 6ஆம் தேதி ஒரு 3 நாள் கழிச்சு நம்மளுடைய ரேட் வந்து குறைஞ்சிருக்கு இல்லைங்களா, அப்போ வந்து நம்மளுக்கு குறையும். அதுவே ஜுவல்லரியாக வாங்கும்போது எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 6,400 அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ 2 பவுனுக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். 16 கிராம் நம்ம கோல்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 16 × 6,400 நம்ம போட்டோம் அப்படின்னா கோல்டு ரேட்டு மட்டும் கோல்டுக்கு மட்டும் 1,02,400 நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். வேஸ்டேஜ் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி 12% எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்திருக்கேன். அப்போ 100க்கு ரூ. 12 அப்படின்னா நம்ம இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். 1,02,400 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேஸ்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா 12,288 நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1,02,400 12,288 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கூடுதல் கிடைக்கும் 1,14,688. அதாவது கோல்டுக்கும் 12% வேஸ்டேஜுக்கும் சேர்த்து 1,14,688 நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து 3% கண்டிப்பாக ஜிஎஸ்டி கொடுக்கணும் இல்லைங்களா. இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 3 ரூபாய் அப்படின்னா 1,14,000 நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் என்ன வருதோ அதுக்கு 3% நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். 1,14,688 3,440.64 வருது. இதையும் நம்ம ஆட் பண்ணோம்னா டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 1,18,128 நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நான் இங்கே கோல்டு காயின் வந்து 2 பவுன் வாங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அமௌண்ட் ஜாஸ்தி. நான் 6,470 பட் வந்து இன்னைய ரேட் வந்து 6,400 ஒரு 70 டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே இங்கே வந்து 1,09,000 தான் வருது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,18,000 வருது. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 10,000 rupees வந்து எக்ஸஸாக கொடுக்க வேண்டியது இருக்குது. இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் வந்து கோல்டு ஜுவல்லரியாக வாங்காமல் காயினாக வந்து நான் வாங்கியிருக்கேன். நிறைய வீடியோஸில் நான் வந்து எப்படி வந்து காயின் சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுமே உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இதை வந்து எப்படி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டுருக்கேன் இல்லைங்களா, அதில் வந்து இப்போது நான் வந்து நகை சீட்டு போட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து அதை என்னால் பண்ணவே முடியல. நானும் வந்து ஒவ்வொரு மாதமும் உங்களோட கண்டிப்பாக நான் வந்து இந்த மாதம் நகை சீட்டு போட்டுருவேன் சொல்லிகிட்டே இருக்கேன். பட் வந்து என்னால்
என்னால் போடவே முடியல. சில சில காரணங்களால் என்னால் போட முடியல. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா, இந்த 2 பவுன் வந்து இந்த விலை குறைஞ்சிருக்கு இல்லையா ரூ. 4000. அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, வீட்டில் இருந்த பழைய நகைகளை கொண்டு போய் ஜுவல் லோன் வாங்கி அதில் இருந்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1,10,000 செலவு பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் வாங்கியிருக்கேன். இது ஒரு விதத்தில் வந்து எனக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இதை நான் செய்திருக்கேன். பார்க்குற வியூவர்ஸ் வந்து என்னால் இந்த பழைய நகையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து நகை சீட்டு போடுறோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் பே பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் வந்து பாதி அமௌண்ட்டை ஜுவல் லோனுக்கும் பாதி அமௌண்ட்டை வந்து நான் வந்து நகை சீட்டாகவும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து 1 or 2 இயர்ஸில் வந்து திரும்பவும் திருப்பிடணும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட தான் நான் இந்த விஷயத்தை செஞ்சுருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களால் கையில் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வச்சு நம்ம வாங்கலாம். இந்த விலை குறைஞ்சிருக்கிற நேரத்தில் அமௌண்ட் இல்லாமல் இருக்கிறீங்க, இந்த மாதிரி உங்களுக்கும் பழைய நகைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ யூபிஐ கிஃப்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ கிஃப்ட்டு. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து 3 பீஸ் செட்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சர்விங் பவுலும் அப்புறம் வந்து மில்க் பாயில் பண்ணுற மாதிரி ஒரு கடாயும் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இதுதான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னு உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் பேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு தான் இதோட ஒர்த்து வந்து இருக்குது. ரொம்ப சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது பார்த்தீங்க அப்படின்னா பால் காய வைக்கிற மாதிரி ஒரு கடாய் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதில் வந்து லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரொம்ப லூஸாக ஆடுற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா 2க்குமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பால் காய வைக்கிற மாதிரி ஒரு பேனும், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்விங் பலாவோ இல்லை பால் காய வைக்கிறதுக்கோ எதுக்கோ மல்டி பர்பஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. இது யூபிஐக்கான கிஃப்ட்டு அப்படிங்கிறதுனால ஓகே அப்படின்னு சொல்லலாம். இப்படி தான் நான் வந்து ஆடிப்பெருக்கில் வந்து தங்கம் சேமிச்சிருக்கேன். இந்த காயின் வந்து கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த காயின் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நான் சேவ் பண்ண காயினு. இதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின கோல்டு காயின். இது வந்து 4 கிராம்ஸ் 4 கிராம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 8 கிராமில் ஒரே ஒரு காயின் வந்து வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஆடி பெருக்கில் வந்து இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை. இந்த வருஷம் வாங்கணும் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட் கையில் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். இதில் எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா வந்து 4000 ருபீஸ் வந்து ஒரு பவுனுக்கு நம்மளுக்கு கம்மியாகுது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக 8லேருந்து 10,000 ருபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து சேவ் ஆகிறது வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறதுனால இதில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷனை வந்து நான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தங்கம் வந்து சேமிச்சிருக்கேன். இது இல்லாமல் நிறைய விதங்கள்லையும் நான் சேமிக்கிறேன். அதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் கோல்டு சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. அதை வந்து ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.